எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் விஜி தான் குடும்பத்தை பார்த்துக்கிறான். அவனுக்கு இருக்கிற பெரிய கவலை நான் தான். எப்படியாச்சும் நல்லா விளாண்டு ரயில்வேல செலெக்ஷன் ஆகணும்னு பார்க்குறான். ஏண்டா இந்த ஒரு நாள் ரயில்வே செலெக்ஷன் போடுறது தானே? எங்கள் பிரச்சனை நல்லா விளாட்றதுல இல்லை, செலெக்ஷனில். 5 லட்ச ரூபா கொடு, பேப்பரில் பேர் வருங்கிறான். 5 லட்ச ரூபா கொடுக்காமலே வரணும். நீ பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா? சுமாரா ஏண்டா கேட்டுக்கிறேன், எதனா சொல்கிறியா நீ? அதுக்கு தான் அவ்வளோ காசு கேட்குறானுங்களே, வச்சுன்னுக்கிறேன் நீ. உனக்கு என்னடா, நான் தான் பார்த்துக்கிறேன்றல. சும்மா இருக்குது, இந்த வாட்டி போட்டு தான் பாரு. சும்மாரா நீ, விஷயம் தெரியாமல் பேசிட்டு இருக்கோம். சும்மாரா, ஏஜ் பார் ஆகுதுல்ல, இன்னும் 6 மாதத்தில் காலேஜே முடிஞ்சிடும். சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, என்னைக்குனாலும் கேமை மட்டும் விட்டுறாத. உனக்கு இல்லாட்டியும் நாளைக்கு இன்னொருத்தனுக்காச்சும் யூஸ் ஆகும்னு பெஞ்சின்னு அடிக்கடி சொல்லும். ஆனால் அவர் இங்கே இல்லை. அந்த இடம் இப்போ ஏரியாவில் காலியாக தான் இருக்குது. எனக்கு பெஞ்சி என்ன மாதிரிலாம் ஆவானா, அவருக்கும் நான் அவர் மாதிரி ஆவானா. எனக்கு ஃபுட்பால் ஆடணும் பெருசாக. சின்னது பெருசுன்னு பார்க்காம எல்லா கிளப்லேயும் விளாண்டேன். கடிக்கிற எல்லா சான்ஸும் யூஸ் பண்ணேன். முட்டி மோதி பார்த்துட்டேன். ஆனால் காலில் ஸ்ட்ரென்த்தே இருந்தாலும் இங்கே லேஸில் பூட்டு கட்ட விட மாட்டானுங்க. கையில் பவர் இருந்தாலும் க்ளவுஸ் மாட்ட விட மாட்டானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கோவம் பொத்துன்னு வரும். மேட்ச்சில் சிக்கனவெல்லாம் சென்னாபண்ணமாவான் கிளப்பில் டிஸ்மிஸ் பண்ணி விட்ருவானுங்க. வெறுத்து போய் வீட்டுக்கு வந்தால் எதனா செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணாண்டாம்மா விஜி. இப்போ பொத்து பெஞ்சி என்ன ஏன் பாக்ஸிங் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போச்சுன்னு. யாரு? சவுந்தர பார்க்கணும். பார்ட்னர் வா பார்ட்னர். அட பரவாயில்லப்பா, உள்ள வா பார்ட்னர். சொக்கா போட்டுனுப்பா, டீ கடைக்கு போ வா. ஏய் பஸ் ஸ்டாண்ட் ட்ராப் பண்ணுவா. வேணாம், நானே போயிடுறேன். தங்கச்சி இரு, சொக்காய மட்டும் வந்துடுறேன். இப்போதான் 2 பேரும் வெளியே வந்திருக்கோம். எடுத்தவங்க ஒருத்தவங்க இதை பண்ண முடியாது பார்ட்னர். மிஸ் ஆச்சுன்னா தேவையில்லாத ரிஸ்க்கு. இப்படி தான் நீ ஏற்கனவே பண்ண போய் மாட்டிக்கினேன் நல்லா. ஆனால் அவன் 3 மாதத்தில் வெளியே வந்துட்டான். முதல்ல இப்போ அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கும். அதுக்கு ஆளப்பிடி. எப்படிங்கிறான் உன் பார்ட்னர்? யாரு? கிருபாவா? பின்ன அவெல்லாம் என் பார்ட்னர்னு வெளில சொல்கிறாத, என்னை போட்டு தள்ளுருவான். நீ ஜெயிலுக்கு போன அடுத்த வருஷமே நாகராஜ் கவுன்சிலர் ஆகிட்டான். கிருபாவும் அவன் நினச்ச மாதிரி ஏரியாவில் கஞ்சா ஓட்ட ஆரம்பித்தான். கவர்மெண்ட் தடை பண்ண பாக்கு இதெல்லாம் ஏரியாவில் இருக்க கடைகளுக்கு திருட்டுத்தனமாக சப்ளை பண்ண ஆரம்பித்தான். அதில் வர காசில் ஒரு பங்கை நாகராஜுக்கும் போலீஸுக்கும் கரெக்டாக குத்துன்னு வந்தான். அப்புறம் நாகராஜை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கட்சிக்குள்ளே நுழைஞ்சான். நாகராஜுக்கு லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு எல்லாமே கிருபா தான். அப்புறம் ரியல் எஸ்டேட்டு, சைக்கிள் ஸ்டாண்டு டெண்டர்னு இன்னும் கிருபா மேலே போனான். நாகராஜ் கட்சியில் வளர வளர கிருபாவும் வாங்கலாம். நம்ம ஏரியா
மாரியம்மன் கோயிலுக்கு, சர்ச்சுக்கு டொனேஷன் கொடுக்குறது, ஆக்ஷன் கேஸுக்கு பஞ்சாயத்து பண்ணி செட்டில்மெண்ட் வாங்கி தருது, எல்லா பண்டிகை ஏரியாவில் அரிசி பைய கொடுக்குறதுன்னு ஜனங்களாண்ட நல்ல பேர் சம்பாதிச்சிட்டான். ஏரியாவில் கவுன்சிலரும் நின்று ஜெயிச்சான். என்ன கிருபா பெஞ்சை போடலன்னா பெஞ்சியை நானும் குமாரம் போட்டு அந்த இடத்துல நாங்கள் இருந்திருப்போம். அவன் சாரா முந்திக்கினா. மூன்றாவது பரிசு 5000. விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய அணியின் பேரை மேடை அருகே வந்து பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அச்சாம்பரா சூப்பரா தம்பி, சூப்பர் போடுறா போட்டுக்கு. ஜென்டில்மேன்ஸ், என்ட்ரிலாம் முடிஞ்சிச்சு, கிளம்புங்க. முடிஞ்சிச்சா? அப்படிலாம் ஒன்றும் கூட்டம் ஆள்ற மாதிரி தெரியலையே. எப்படி இருந்தாலும் ஃபைனல்ல கூதல் வச்சு இவங்களே கழிச்சிருவானுங்க. அப்புறம் ஏன் வந்து என்ட்ரி போறான்? நான் கூதல் வச்சுக்கிறோம், என்னவோ பண்ணிட்டு போறோம். அது தேவையில்லாத கிளம்புடா ஃபர்ஸ்ட். என்னடா எங்க அண்ணா வர டைம்ல நோ, இவனுக்கு தானே தேவையில்லாத இங்க வந்து சீனா போட்டுருக்காங்க. நான் கார்த்தி மேட்ச் ஆடி தோத்து கிரவுண்ட் விட்டெல்லாம் மறந்துட்டீங்களா? உனக்கு என்ன பிரச்சனைப்பா? செல்வா பழசெல்லாம் பேசி பிரச்சனையை வலிச்சு விட்டுங்க. நீ கிளம்பு முதல்ல இங்க இருந்து. என்ட்ரி போட வந்து நாங்க ஏன் பிரச்சனை பண்ண போறோம்? ஏய் என்ட்ரிலாம் உங்களுக்கு போட முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. பெஞ்சி மேகா ஆரம்பிச்சினானுங்க பாரு. பிரச்சனை தான். பங்கு வச்சுன்னு குதிக்கிறானே அவன் யார் தெரிதா? விஜய் தம்பி. இவனுங்க வந்தானுங்களே எதுவும் இழுத்து விடாம போக மாட்டானுங்க. ஒரு நாள் பூச்சி ரோஜா பூ வச்சு விட்டு வேண்டியதான். ஏய் இது கிருபா நட்ரா டோர்னமெண்ட்ரா. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணுவானுங்க. கிருபானா பெரிய மயிராவன். சொல்லுப்பா, கூட்டுட்டு இருந்த? நீ தான் கூட்டு வர அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியே. சரியா போச்சு போ. பாராண்டா அவன் பார்ட்னரை பார்த்தேன். என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்ல போறான்? நேத்தான் வீட்டுக்கு வந்தான் போல இருக்குது. சும்மா சரக்கடிக்க கூப்பிட்டான், அதான். என்னவா, என்ன பிளான் பண்ணியிருக்கானா? ஃபாஸ்ட் ஃபுட்டு பார்த்துக்க போகிறானா? அது விஷயமா தான் பேசின்னு இருந்தோம். சரி சரி பார்ப்போம். நீ திடீர்னு கூட்டம்னு ஏதோ பெரிய மேட்டர்னு நினச்சேன். கூப்பிட்றேன். சரி அப்போ. வாடா. சேஞ்சுண்ணே. ஏய் வெயிடா, அண்ணா வெயிடா. சரிண்ணே. ஏய் ஜமாலே, சொல்லுங்கண்ணே. கிரவுண்ட் என்ன பிரச்சனை? அண்ணா அது வழக்கமாக நடக்கிறது தானே இது. வழக்கமாவா? கிருபா எதுவும் கேட்கறது இல்லையா? இவனுங்க ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இப்படி தான் அடிச்சுப்பானுங்கண்ணே. ஆனால் அந்த பிரச்சனைலாம் என்னைக்கு பெருசாக கிருபா காதுக்கு போய் காண்டா போகிறான்னு தெரில. ஓ சரி போ. சரிண்ணா வரண்ணா.
ஆல்ரெடி கிருபா எங்கள் மேலே செம்ம காண்டாயிட்டான். இதே போல் ஒரு நாள் சாம்பர் கிரவுண்டு உங்களுக்கு எங்களுக்காக பார்க்கலாம் போனால் அங்கே போனால் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பஞ்சாயத்து படம் அந்த கிருபாவை செல்வா மருதெல்லாம் பேசிட்டான். எங்களுக்குள்ள நிறைய வாட்டி இதே மாதிரி முட்டின்னு இருந்திருக்குண்ணே. இந்த கிரவுண்டு மேட்டரில் தான் இந்த ஏரியாவும் அந்த ஏரியாவும் சண்டை ஆயிடுச்சு. இந்த வாட்டி கிருபாவே டேரெக்டாக வந்துட்டான். நாங்கள் அந்த ஆளாண்ட எதுவும் பேச வேணான்னு கம்முன்னு விட்டோம். ஆனால் அந்த செல்வ பையன் தான் கிருபாவை மூஞ்சி மேலே காண்டா பெஸ்ட்டண்ணா. ஆமாண்ணா. அப்புறம் இந்த கிருப்பாக்கு ஆப்ரேஷன் ஆளுங்க வந்து காம்ப்ரமைஸ் பேசி காலைல ஒரு டீமு சாயங்காலம் ஒரு டீம் விளையாடுங்கன்ட்டானுங்க. இந்த செல்வா தான் தேவையில்லாமல் பழைய காலில் கிருபாவை எல்லாரும் முன்னாடி ரெஸ்பெக்ட் இல்லாத பேசிட்டான். செல்வானா என்ன பண்ணுகிறான்? ஒரு சின்ன கிளப்ல விளையாட்டு இருக்கானே. ஆனால் அவனுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அதில். அந்த சின்ன வயசில் சான்ஸ் மிஸ் அதுலேருந்து ஃபுட்பால் இன்ட்ரெஸ்டாக போயிடுச்சு அவனுக்கு. அன்றைக்கி அந்த கிரவுண்டு மேட்டர் பார்த்தீங்களா? ஆமாம். கார்த்திக் கூட சண்டை வச்சானே, அது கூட அவனுக்கு மேலே இருக்க கடுப்புலாம் இல்லை, கிருபா மேலே இருக்க பழைய கேண்டு தான். பசங்களாண்ட கேளுங்க. அதான் அவனை பற்றி ஃபுல் டீட்டில் தெரிஞ்சிருச்சுல்ல. பக்காவை ஹெச்சு போட்டு செஞ்சுருவோம். செஞ்சுட்டு திரும்ப இவ்வளோ உள்ள இருக்கு சொல்றியா? கிருபாவுக்கு ஒரு ஜோசப் கட்சா மாதிரி எனக்கு ஒருத்தன் கிடைக்காமல போயிடுவான். எங்கள் அண்ணன் தான் ஊரு பூரா நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சுக்கிறானே. நீங்களாம் நினச்சினுக்கிற மாதிரி நான் ஒன்றும் பெஞ்சே செய்யலடா. பெஞ்சி என்னையும் கிருபாவே வச்சுட்டு போன நீங்கள் நைட்டு கிருபா ஃபோன் அடிச்சு மாடி கூப்பிட்டான். பதறி அச்சுன்னு மேலே போனேன். அங்கே ரூம் எல்லாம் ஒரே ரத்தம். பெஞ்சி தலைமாட்டில் கிருபா உட்காந்துருந்தான். நான் போகிறதுக்குள்ளேயே உயிர் போயிடுச்சு. நீ கோர்ட்டில் உண்மையாக சொல்ல வேண்டியதானே? யாரா நம்பியிருப்பா? காலைல மார்க்கெட்டில் பிரச்சனையாச்சு. நைட்டு பெஞ்சி மாடியில் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான். என் சட்டெல்லாம் வேற ரத்தம். இந்த சமயத்தில் நான் பண்ணலன்னு சொன்னால் நீ நம்பியிருப்பியா? எங்கள் அப்பனை தவிர எவனுமே என்னை நம்பலை. அதான் ஊரே என்னை கொலகாரன்னு சொன்னாலும் அந்த ஆள் என்னை வீட்டில் சேர்த்துனுக்கிறான். எனக்கும் பெஞ்சிக்கும் சின்ன வயசுலேருந்து ஆவாது தாண்டா. ஆனால் அவனை கொலை பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு அவன் மேலே காண்டிலடா. எவ்வளோ சொன்னான்டா. நான் தான் கேட்காம அந்த கிருபா பையன் கூட சேர்ந்து இப்போ தனியால நிற்கிறேன்டா. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தனியால நிற்கிறேன்டா. நானா அதான் என் கூட வந்துட்டல உட்னா. உட்னா என்னண்ணா நீ உட்னா பேசுகிறா செல்வா? அதுனா ஜோசப் அண்ணா, ஜோசப் அண்ணா, செல்வா அதான் சொல்லு மச்சான். இன்னும் 2 மாசத்துல ஒரு மீட்டிங் போடணும் கிருபா. அண்ணா வராரு. நாகராஜ் இருந்து பண்ண வேண்டியது. இப்போ அவன் இடத்துல நீ தான் இருக்கிற. இது மட்டும் கரெக்டாக பண்ணி முடிச்சேன்னா யாருக்கு தெரியும், நாகராஜ் கிடைக்க வேண்டிய பகுதி துணை செயலர் போஸ்டிங் உனக்கே கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதெல்லாம் பண்ணிக்கலாண்ணா. நீ கொஞ்சம் போஸ்டிங்கை பற்றி அண்ணன்ட்ட பேசுண்ணா. சொல்கிறேன் கண்டிப்பாக. நீ போய் ஆக வேண்டிய வேலையை போய் பாரு.
ஒரு வழியாக கடை திறந்தாச்சுரா. லட்டு விட்டுங்க. பாத்தியா? ஆஹா. விஜய் ஜோசப்ண்ணா சந்தோஷம். எல்லாம் ஓகேல? எல்லாம் ஓகேல? சூப்பர்ண்ணா, சூப்பர். எல்லாம் ஓகே தான்டா? ஓகே. செல்வாங்கண்ணா இந்த வெள்ளக்கிறானா வெள்ள உட்காந்துக்கிறானா? ஆமாண்ணா போய் பாருண்ணா. வந்துடுறா. பார்த்துக்கிட்டே. டேய் செல்வா, என்னடா தனியாக உட்காந்துக்கிற? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான். என் மாற்றி மச்சி வந்துக்கிற சந்தோஷமாகுதுடா. பரவாயில்லண்ணா, என்ன இருக்கு? பசங்கள்லாம் சொன்னாங்க, நீ எதுவும் கவலைப்படாதடா செல்வா. பெஞ்சி இருந்தால் உனக்கு என்ன செஞ்சுருப்பானோ அத்தனை நான் உனக்கு செய்கிறேன். என்ன அட்ரா இல்லை வேணாண்ணா. அமுக்குள்ளடா. கைய நம்பி சண்டை போட கத்துக்கணும். சண்டை தெரியலன்னா ஜீவாக்கிட்ட ஒத்துக்கணும். அச்சு பந்துட்டாங்க. கைய நம்பி சண்டை போட கத்துக்கணும். சண்டை தெரியலன்னா ஜீவாக்கிட்ட ஒத்துக்கணும். கரெக்டா தெரிஞ்சாலும் பாக்ஸிங்கு தெரிஞ்சாலும் ஜோசப் அண்ணன் கிட்ட வேஸ்ட். உங்க மொக்கத்தின்னு ரூபன் கிட்ட ஜீவா கிட்ட விக்கி கிட்ட வானா 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 மொக்க சீனிங்க வானா சிக்கோண்டா வானா 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 பொரட சீனிங்க வானா 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 பொரட சீனிங்க வானா. என்னெல்லாம் தீபம் எரியுமா. யாருப்பா? என்னத்துக்கு போஸ்டர் கீச்சு நிக்கிறீங்க? கேட்டுனாங்கிற யாரை கேட்டு போஸ்டர் கீச்சிங்க? நான் கிருபாண்ணா பேரை மாற்றி எழுத சொன்னாங்கண்ணா. யாரு? உதயண்ணா. அவர் சொன்னா கீச்சிருவேன் நீ. தம்பி எங்களுக்கும் பேச தெரியும். ஏய் நம்மள எதிராக தேவையில்லாத பிரச்சனை போன போற அண்ணனுக்கு போடு. இங்க ஆள் உட்காந்துக்கிறேன் கேட்டு செய்யறது இல்லையா? ஹலோ ஏய் என்னடாங்க? ஏதோ போஸ்டர் கிஸ்டன் பிக்சர் பண்றாப்பலாம். ஏதோ போஸ்டர். ஏய் டோர்னமெண்ட்ல என்ட்ரி கொடுக்கல நீங்க வந்து ஆட்டம் பண்ணிக்கிறீங்களா? எப்பா ரொனால்டோ ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை போய் புரிஞ்சுன்னு பேசுனே. ஆள் இருக்கு சொல்ல எதுக்கு கேட்காம போஸ்டர் கிச்சனா சொல்லி கேட்கணும். போஸ்டர் இருக்கிறவ யார் அவன் பெயிண்ட் அடிச்சு யாரு வந்தானே? அவன் மொத்தம் பைய பாருங்க. அண்ணா நம்ம சைடு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. ஆமாண்ணா. ஆ சொல்லிடுறேண்ணா. ஜீவா சொன்னா கேள்றா வேணாண்டா. நோ நீ கம்மியா. ஏய் ரூபா இந்த செல்வா பையன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். நீ அப்பனு பசங்கள ரெடியா நான் வரேன். டேய் டேய் ஜீவா டேய் டேய் ஜீவா. அண்ணன் இந்த பிரச்சனை இத்தோட விட சொல்லுது. குணா ஜெகனே உங்களுக்கு தான் சொல்கிறேன்.
வச்சிடுவேன் பைட்டா புள்ளிங்கள பிடிக்கும் நோட்டா பார்த்தா அது சிரிக்கும் ஹை கிளாஸ் ஃபிகர் போல நடிக்கும் பிளாக்ல சரக்க வாங்கி குடிக்கும். அப்படியே 4 பேரும் கீழே இறங்கிடு. தோடா அனுமாரு டேய் 4 பேர் கீழே இறங்குடா. இது எங்க ரூட்? நான் என்ன மயிருக்கடா இருக்கணும்? நான் பேச சொன்ன அந்த ஜீவா பையனாண்ட இந்த போஸ்ட் விஷயத்தில் கார்த்தியா கூட தேவையில்லாத பிரச்சனைலாம் வேணான்னு துருன்னு சொல்லி சண்டை வலிச்சுக்கிறான். என்னடா பேசுற நீ? பெஞ்சினா போஸ்டர் கீச்சுக்கிறாங்க, எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? கரெக்டா? நான் தான் பக்கமாக அவங்களோட பேசினுக்கிறேன்ல. இப்போ தேவையில்லாத நீங்கள் தான் உள்ளே வந்து பிரச்சனையை பெருசாகிட்டுக்கிறீங்க. போதா குறைக்கு அவன் மச்சானா வேற போட்டு பிறந்துட்டுக்கிறீங்க. என்ன இத்தனை நாள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுருந்தீங்க, இப்போ இந்த மேட்டர்லாம் அவன் காதுக்கு போகும். அத்தை நினச்சாதான் பயமாகுது. பயமாகுதா? என்ன பண்றான் அவன்? என்ன பண்ணுவாடா? டேய் அவன் மச்சானா அடிச்சுக்கிறீங்கடா. காண்ட 4 பேர்த்து இறக்கி எதனா பண்ணா என்ன பண்ணுவீங்க? அவன் என்ன பண்ணணும் அதே திருப்பணும் அவனுக்கு. டேய் என்னடா நீ இப்படி பேசுனுக்குற? டேய் சமாரா நீ வந்துட்டான் பயனா. நோ என்னடா நான் தான் அந்த போஸ்ட் மேட்டர் அப்படி விட்டுருக்கேன்ல. என்ன மைத்துக்கிட்ட போய் சண்டை வலிச்சிங்க? நான் மீட்டிங் வேலையை பார்ப்பேனா இல்லை உங்கள் குழந்தைங்க சண்டையை சால்வ் பண்ணிட்டு இருப்பானடா? எது சும்மா இருக்கிறவங்கள வாரி வாயில போட்டுங்கிறது எங்களுக்கு வேலை இல்லை பாரு. ஏய் ஜம்னிரா குணாவை போய் தேட்டரில் வச்சுக்கிறானுங்க. அதுக்கு நாங்கள் போய் திருப்பி வச்சோம். அவனுங்க அடிச்சா பொத்தின்னு சொல்ற நீ? பொத்திட்டு தானே இருக்கணும். எந்த இடத்துல பொத்தின்னு இருக்கணுமோ அந்த இடத்துல பொத்தின்னு தான் இருக்கணும். உன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் கெத்து காமிச்சிருந்தேன்னு வச்சுக்க, நான் அந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. அதான் புரிஞ்சுக்க முதல்ல. அப்படிலாம் இருக்க முடியாது. இதோ பாரு கார்த்தி, நான் பாட்டுன்னு ஒரு ரூட்டை பிடிச்சி மேலே போய் நிற்கிறேன். உன்னால் முடிஞ்சா என் பின்னால் வா. தேவையில்லாமல் இந்த ஏரியாவுக்கு அந்த ஏரியாவுக்கு பிரச்சனை எடுத்து விட்டுக்காத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். விட்டுருன்னா விட்டுறணும், புரியுதா? சொல்றி அவன்கிட்ட பார்த்துன்னுக்குற. அக்கா சாந்தியக்கா கிருபானம் வந்துருக்குக்கா. வாப்பா வாப்பா. அண்ணா இல்லையாக்கா? வேலை மேலேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு வெளியே போய்கிறாரு. சரி சரி. படிக்கிற பசங்களை ஏகிட்ட அந்த தேவையில்லாத வேலை. உங்க வீட்டு பிள்ளைய கூட அடிச்சிட்டு இருக்கிறானுங்கன்னு எனக்கு இப்பதான்ப்பா தெரியும். யார் வீட்டு பிள்ளையா இருந்தா என்னக்கா? இதோ உன் வீட்டு பிள்ளை தான் படுத்துருக்குது. ஏதோ சின்ன தையலோட போச்சு. உயிருக்கு போயிருந்தா என்னடா இருக்கும்? வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலே கிடந்திருக்க வேண்டியதான்.
தெரியவனுக்கு ரோட்டில் பார்த்து சண்டை என்ன வலிச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலாம் தாங்க வந்தேன். அதை உங்க மச்சான்ட்ட சொல்லுங்க ஃபர்ஸ்ட். டேய் செல்வா, என்னடா பெரியவங்க பேசும்போது மரியாதை இல்லாம? பின்ன ஏதோ நாங்க தான் சண்டை வலிக்கிறோம் பேசினுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவனு தான் பெஞ்சின போஸ்டர் கீச்சானுங்க. டேய் மீட்டிங் கோசரம் போஸ்டர் கிச்சது இவ்வளவு பெருசாகி பேசுறீங்க நீ. அவனுங்க மேலேயும் தப்பு இருக்குது இல்லைங்கள. ஆனால் பேசி தீக்க வேண்டிய பிரச்சனையை பெருசாக்குனது நீங்க. இப்போவும் என் மச்சான் ஆட்சிங்க நியாயம் கேட்க வரல. எல்லாம் நம்ம பிள்ளைங்களங்கிற உரிமையில தான் பேச வந்துக்கிறேன். இங்கே நீ நானு பார்த்தா இது ஓயிற கதை இல்லை. அவனுங்கள்ட்டையும் சொல்லிட்டேன், இத்தோட விட்டுருவோம். அப்படிலாம் விட முடியாது. டேய் செல்வா கம்முன்னு இருக்க மாட்டேன். இதை அடிச்சு மூஞ்சி இதை கீச்சு உட்கார வச்சுக்கிறானுங்க. அப்படி கை கட்டின்னு வேடிக்கை பார்த்து சொல்றியா? விடுக்கா, நான் ஏதோ சால்வ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இவனுக்கு பிரச்சனையை வளர்த்துக்கினே இருக்கானுங்க. வரேன். சரிப்பா. பையனை பார்த்துக்க. வரங்க. அந்த செல்வா பையன் அப்படி காட்டவனே எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. அண்ணா வர பக்கத்தில் இருந்தா போலியா, இந்த கம்முன்னு விட்டேன். மாமா எதுவும் கேட்கல? ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கிற மாதிரி பொதுவாக பேசி விட்டாரு. அவரை வீட்டில் விட சொல்ல அந்த பையனை பற்றி கேட்டதுக்கு அவனெல்லாம் ஊதி பெருசாக்காத, போய் மீட்டிங் வேலையை பாருன்ட்டாப்பல. எனக்கு அது சரியாக தான் படுது. நீ மீட்டிங் முடிகிற வரைக்கும் பிரச்சனைன்னு போவாத. அண்ணனுக்கு தெரிஞ்சால் கடுப்பாயிடுவா போல, பார்த்துக்கோ. அப்போ நான் வட்டா. கார்த்தி, மாமா சொல்கிறான்னா நீ வேணா கம்மினு என்னால் அப்படி இருக்க முடியாது. சி எப்படி வாயை வீங்க வச்சுக்கிறாங்க பாரு. கண்ணாடியில் மூஞ்ச பக்கத்துக்கு காண்டாகுது. ஏய், ஏதோ உன்னை மட்டும் அச்சாசிங்க பத்திர மாதிரி பேசினுக்கிற. ஏன் எங்களுக்குலாம் காண்டாவாதா? இந்த மீட்டிங்கை ஒழுங்கா முச்சு குத்தா போஸ்டிங் கொடுப்பாங்க நம்பி நிற்கிற அந்த ஆளு. இதில் நம்ம எதனா பண்ண போய் சொதப்பிச்சுன்னா ரிஸ்க் ஆகிடும். வெயிட் பண்ணு. இந்த மீட்டிங் மட்டும் ஒழுங்கா முடிட்டோம். இத்தனை நாளே அவனை காலேஜ் உள்ள போய் மூஞ்சி அடிச்சு குட்ட குட்டே ஆகல. துடுக்கா போய் அந்த வாய் விட்டுங்கிற என்ன இப்போ வாய் விட்டாங்க? ஏய், என்னடா அது உங்களுக்குள்ள முடிச்சிக்கினே? பின்ன அவன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு பெரிய மயிர் மாதிரி சமாதானம் பேச வருவான். வாய் முன் சும்மா இருக்கணுமா? ஏய், எவனோ ரெண்டு பெயிண்ட் வந்து போஸ்டர் கிஷ்டானுங்க. அதுக்கு அந்த என்ன பண்ணுவான்? ஏய், நான் போஸ்டர் மேட்டர் பேசல, பெஞ்சின மேட்டர் பத்தி பேசினேன். எவ்வளோ தட்டுறது? பின்னாத்துக்கு நீ பழசெல்லாம் கலர் இருக்கிற? டேய், ஏய் ஜம்மாலே, நான் சரக்கு வீட்டு போங்க போங்கலாம். உடனே தனியாக விட அவனை. டேய் வாங்கடா போலாம். டேய் ரெடி. நீ என்னடா வெளில இருக்கிற கண்ணில் பசங்களாண்ட காட்டுங்கிற? பெஞ்சினை போட்டது இவன் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த 10 காண்டாகுதுண்ணா. அந்த மனுஷன் மட்டும் இருந்துன்னா வச்சுக்கா, இந்த ஏரியாவில் அட்லீஸ்ட் காவாசி பசங்க லைஃபாவது மாறி இருக்கும். என் லைஃபும் செத்தான். இந்த நீ அவன் மச்சான் காய்ச்சி விட்டு ஏரியாவில் கஞ்சா விட்டுனுக்குறான். நம்ம அருண் வயசு பசங்களாம் பெரியடம் அடிக்குதுண்ணா. நாங்களும் அடிக்கிறோம், தப்பு தான். ஆனால் பெஞ்சினா அந்த இப்படிலாம் விட்டுருக்குமா? அவ்வளோ நல்ல மனுஷனை போட்டு இவன் கவுன்சிலாக சுற்றினுக்குறான். எல்லாம் பார்த்துன்னு சும்மா இருக்குங்களண்ணா. கரெக்டு தான்டா. ஒரே நாளில் உன் லைஃபையும் என் லைஃபையும் காலி பண்ணிட்டு நம்ம கண்ணெதிலே நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிறான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன்லாம் பெரிய லேட்டான்டா. என்ன பெரிய அவன் அத்து போட்டால் 10 செகண்ட் செத்துருவான் அவன். டேய், நீ என்ன விட்டா அவனை கொலை பண்ணுற போலியே? அப்பெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைச்சா வேடிக்கைலாம் பார்த்துட்டு மாட்டேன், செஞ்சிருவான்.